Of Bengaluru next. This is in fact the Safe Footpath campaign that begins in the very city. The encroachment clearance drive launched across BBMP ಅವರು GBI ಅವರು ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಎತ್ತಂಗಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. What we are saying is that you cannot take a blanket decision saying that on 1,500 kilometers of main roads there will not be any vending allowed. It's not even legal. ನೀವು ಹೆಂಗೋ ಫುಟ್ಪಾತ್ ಕೂತ್ಕೊಂಡು ಒಂದು ಹೂವ ಮಾರ್ಕೊಂಡು ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇರೋರಿಗೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವ್ರಿಗೆ ಮಾನವೀಯತೆ ಇಲ್ಲುಕಾ? ಮಾನವೀಯತೆ ಏನಿದೆ ಅವ್ರಿಗೆ? ಎಲ್ಲಿದೆ ಅವ್ರಿಗೆ ಮಾನವೀಯತೆ? இமேஜின் எவ்ரிடே மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்காக பஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா டெய்லி மார்னிங் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறப்போ வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறப்போ அந்த ஃபுட் பாத் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபுட் பாத்தில் நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்புக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டா எப்படி இருக்கும்? சாரி நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்புக்குள்ள போல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப் உங்கள் வழியில் குறுக்க வந்துருச்சு. கேட்கவே கொஞ்சம் வியர்டாக இருக்குல்ல, பட் திஸ் இஸ் இந்தியன் ஃபுட் பாத்ஸ். பட் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்காக அந்த ஃபுட் பாத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறப்போ ஒரு கடையுமே இல்லை. இவ்வளோ வருஷமாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்த ஒரு கடையுமே இப்போ இல்லை அப்படின்றப்போ பார்த்தா எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். அண்ட் ஒரு வகையில் அதை பார்க்கவே கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பட் ஆன் த அதர் சைட் அப்படி இல்லை. இப்படி தான் பெங்களூர்ல கடைசி 10 டேஸாவே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு நியூஸ் சேனல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். ஏன் இந்தியாவில் நீங்க எந்த ஒரு மூலையில இருந்தாலுமே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். திடீர்னு ஏன் இந்த ஆஃபீஸர்ஸ் இந்த ஃபுட் பாத்ஸ் என்கரேஜ்மெண்ட்ஸ் நடத்தினாங்க? இது பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு கேட்க ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருந்தாலும் பட் அந்த அதர் சைட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸ். இந்த ரோட் கிளியரன்ஸ்க்கான ரீசன் 2025 லாஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோட்ல அப்பாவும் 5 வயசு ஸ்கூல் பையனும் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு வாட்டர் டேங்கர் லாரி அவங்கள வந்து இடிச்சு அப்பா சில மேஜர் இன்ஜுரிஸ்னால சர்வைவ் ஆகிடுறாரு. பட் அதே அந்த 5 வயசு பையனை ஸ்பாட்லேயே இறந்து போகிறான். இந்த கேஸை ஹைகோர்ட்டு கொண்டு போனப்ப அப்பாவும் குழந்தையும் ரோட்டோட பிளாட்ஃபார்ம்ல நடந்து போகாம ரோட்டோட ஓரமாக தான் நடந்து போயிருக்காங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த காரணத்துக்காக அவங்களால அந்த மேல நடந்து போக முடியல. அந்த ரீசனுக்காக ஃபுட்பாத் மேல நடந்து போக முடியாம ரோட்டோட ஓரமா போயிட்டு இருப்பதான் இந்த வாட்டர் டேங்கர் லாரி வந்து அவங்களை வந்து இடிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த கேசஸ்ல தெரிய வந்ததுன்னா இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான ரோடு ஆக்சிடென்ட்ஸ் கேசஸ் நடக்குது. அதுல இந்த மாதிரி ஃபுட்பாத்ல நடக்க முடியாம ரோட்டோட ஓரமா நடந்து போயிருக்கிறதுனால சில கேசஸ் அண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சில ஆயிரம் கேசஸ் அண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர முடியாத இருக்கிற பல ஆயிரம் கேசஸ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டது என்னன்னா, அண்டர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர்டிகல் 19, 1 and 21 ரைட் டு வாக் ஆன் ஃபுட்பாத் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற ஆர்டரை பாஸ் பண்றாங்க. இந்த ஃபுட்பாத் என்கரேஜ்மெண்ட் லாஸ்ட் இயர் வந்து பல மெயின் சிட்டிஸ் அண்ட் ஏரியாஸ்ல அப்பப்போ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இதை ஃபர்ஸ்ட் தீவிரமா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கர்நாடகாவோட டெவலப்மெண்ட் ஆஃபீஸரான கிருஷ்ணா பைரேகவுடா அப்படின்றவர் மற்ற ஸ்டேட்ஸை விட பெங்களூர்ல இது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், கர்நாடகாவில் முதல்ல நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்கரேஜ்மெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, உங்களோட நிலத்தை இன்னொருத்தர் வந்து உங்களுக்கே தெரியாம ஆக்கியூபை பண்ணியிருந்தா இல்லை அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா அது பேர் தான் வந்து என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் சொன்னது என்னன்னா, நாங்கள் இந்த ஃபுட்பாத் என்கரேஜ்மெண்ட்டை இன்னும் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பட் எங்களுக்கு இந்த GBA கிரேட்டர் பெங்களூர் அத்தாரிட்டி ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த GBA அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த GBயும் BBMPயும் ஒன்று தான். பட் இனிமே BBMP அப்படின்ற பேர் அடிப்படை இடத்துல GBA தான் இனிமே எல்லா டெவலப்மெண்டான ஒர்க்ஸையும் கர்நாடகாவில் மெயின்லி பெங்களூர்ல பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And from July 1 we are going to take up a drive to ensure safe pedestrian passages in at least about 2000 kilometers. அதுக்காக GBA முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே இந்த ஃபுட்பாத் என்கரேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜூலை 1st இருந்து ஜூலை 10th வரைக்குமே இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் எந்த வார்னிங்கும் இல்லாமலாம் இந்த டிரைவ் ஸ்டார்ட் பண்ணல. இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இதை நீங்களே கிளியர் பண்ணிக்கோங்க இல்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எப்பவுமே லாஸ்ட் இயர்ல இருந்து இதை தான் சொல்லிட்டு வராங்க. ஸோ இது அவ்வளவு சீரியஸாலாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சில பேர் தட்டி விட்டுருக்காங்க. அண்ட் சில பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் கூட பண்ணல, இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரிய கூட வரல அப்படின்னு கூட தெரிய வந்திருக்கு. I request people, whatever encroachments they have made, they should clear by the 1st of July. Otherwise, our officers are going to come and clear those encroachments. If it involves use of machinery, we will be forced to use it. Instead of that, I request people to please clear the footpaths from encroachments. பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்க, லாஸ்ட் இயர்ல இருந்து எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நாள் காலி பண்ண சொல்லுவாங்க, மறுநாள் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் அங்கே நடந்ததே வேற. இந்த ஃபுட்பாத் கிளியரன்ஸ்ல வெறும் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் மட்டும் கிளியர் பண்ணாம லீகலா கடையை வாங்கி அந்த கடையை ரொம்ப வருஷமா நடத்திட்டு வந்து அந்த கடையை ஃபுட்பாத் வரைக்கும் பிளாட்ஃபார்ம் வரைக்குமே எக்ஸ்டென்ஷன் பண்ணி அவங்களுக்காக ஒரு பர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட், பர்சனல் பேனர்ஸ் எந்த ஒரு விதமா இருந்தாலும் அதையும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்க ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தாலுமே இதெல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாவே சும்மாவே இருக்கிற ஒரு வண்டி அதே பிளாட்ஃபார்ம்ல அதே ஒரு ஃபுட் பாத்ல ரொம்ப நாளாவே நின்று இருந்தாலுமே அதையும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி பப்ளிக் வாக்கிங்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே அதை வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி டாபிக் பேசும்போது நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நியூட்ரலாக தான் பேசணும். பட் எனக்கே இது வந்து ஓகேவா பட்டுச்சு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸை லீகலாக வாங்கி ரொம்ப வருஷமாகவே ஷாப்பை நடத்திட்டு வந்து அவங்களோட லாபத்துக்காக ஃபுட்பாத்தில் அவங்களோட எக்ஸ்டென்ஷன் கடையை வந்து இன்னும் முன்னாடி எடுத்து விடுறது அண்ட் அவங்களுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் அண்ட் நிறைய பேனர்ஸ் எல்லாம் வைப்பாங்க தெரியுமா, அதெல்லாமே கிளியர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஓகேன்னு போட்டுச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு கொடுத்த இடத்துல நீங்கள் பண்ணுங்கள், அது வேணால் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுத்துக்கிறது எனக்கு வந்து சரியாக படலை அப்படின்னு கூட எனக்கு அப்போ தோணுச்சு. பட் ஐ டென்ட் கேர் these many years I didn't care about those things. பட் அவங்க வந்து ஓகே அட்வர்டைஸ்மெண்ட் பில் போர்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் ஃபைன், they are really doing great அப்படின்னு கூட தோணுச்சு. பட் ஆன் த அதர் சைட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு எனக்கு அப்படி தோணலை. இவங்க எல்லாருமே நம்மள மாதிரி ஆஃபீஸ் போய் மந்த்லி வேஜஸ்க்காக ஆஃபீஸில் உட்காந்து ஒரு இன்னும் வேலை செய்கிறவங்க இல்லை. டெய்லி வேஜஸ்க்காக அன்னைக்கு சம்பாரிச்சு அன்னைக்கே 3 வேலையும் ಸಾಪುರತಕ್ಕಾಗ ಸಂಪಾದಿக்கிறவங்க. ಇವಾಗ ಇವತ್ತು ತೆಗೆದ್ರೆ ನಾಳೆಗೆ ಬಾಡಿಗೆಗೆ, ಮನೆ ಊಟಕ್ಕೆ, ಮಕ್ಳಿಗೆ ಹಾಲು, ಸ್ಕೂಲ್ ಊಟಕ್ಕೆ, ವರ್ಕ್ಸ್ಗೆಲ್ಲ ಏನು ಹಾಕ್ಬೇಕು ನಾವು? ಎಲ್ಲ ಪ್ರತಿದಿನ ನಾವು ದುಡಿಬೇಕು, ದಿನ ಖರೀದಿ ಮಾಡಬೇಕು, ದಿನ ಜೀವನ ಮಾಡಬೇಕು. ದಿನನಿತ್ಯ ಜೀವನದವರು ನಾವೇನು ಓದಿರೋರಲ್ಲ. ஏதாச்சும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா சேல் ஆகி அந்த எக்ஸ்ட்ரா சேல் ஆனதை இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவா சேல் ஆகாம இல்லை எதுவுமே சேல் ஆகாம இருக்கிறப்போ அந்த நாளுக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு லைஃப். ஸோ திடீர்னு அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இதுமே நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ். இட்ஸ் isn't just a financial problem for 1 or 2 days, it's about survival. ஸோ இப்போ இங்க வர ஒரு கொஸ்டின் என்னன்னா, இஸ் கவர்மெண்ட் ராங்? நாட் நெசசரிலி. ஃபுட்பாத் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான், அதை யாரை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஒருத்தரோட லாபத்துக்காக இன்னொருத்தருக்காக டிஸ்டர்பன்ஸ் ஆர் லாஸ் ஏற்பட்டா அது இன்ஜஸ்டிஸ் தான். இப்படி டெய்லி வேஜஸ் மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க இந்த மக்களுக்கு என்னதான் சொல்யூஷன்? சும்மாவே பெங்களூர் டிராஃபிக்கோட ரெக்கார்ட் ரொம்பவே அதிகம். என்னதான் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இல்லாம இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப காலியாவே இருந்தாலும் நம்ம ஜனங்க சின்ன இடம் கிடைச்சாலும் வண்டி எடுத்து உள்ள புகுந்துடுவாங்க. இப்போ ஒரு பிளாட்ஃபார்மே காலியா இருக்கு, கேட்கவா வேணும்? அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ரோட்ல நடந்தது மட்டும் இல்லாம இப்ப பிளாட்ஃபார்மோட ஓரத்துலயும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபுட்பாத்ல வெறும் பைக்ஸ் ஓட்டது மட்டும் நான் சொல்லல, அதே ஃபுட்பாத்ல குப்பையை கொட்டுறதும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான். ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னு நினைச்ச கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் வந்து நிற்கும். இஃப் கிளியரிங் ஃபுட்பாத் இஸ் ஸ்டெப் 1, then clearing and maintaining is also a very important thing to do as a government. அப்படின்னா இன்னும் பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு இன்னும் வின் சிச்சுவேஷன்ஸ் வரல. இதுக்கு எல்லாத்துக்கும் என்னதான் சொல்யூஷன்? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு வெண்டிங் ஜோன்ஸை கிரியேட் பண்றது, ஜென்யூனான ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு லைசன்ஸை ப்ரொவைட் பண்றது. ஒருவேளை அந்த லைசன்ஸ் காஸ்ட்லியா இருந்தா ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அதை காஸ்ட் எஃபிஷியன்ட்டா மாத்துறது இன்னுமே நல்லது. பிகாஸ் ஐம் மென்ஷனிங் அட் அகெயின், they are daily wage vendors. நான் ஏன் இந்த லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக சொன்னேன்னா, ஒரு சில கரப்டட் ஆஃபீஸர்கிட்ட இருந்து நிறையவே ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கூட புகார் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதுக்காக ப்ரொடெஸ்ட் கூட பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். பட் நம்ம இதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமிங் டு ஃபுட்பாத் டிரைவர்ஸ், எவ்ரி ஃபியூ டிஸ்டன்ஸ்க்கு பொலாட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த பொலாட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் வெஹிக்கல்ஸ் ஆர் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ணுற ஒரு சிஸ்டம். பட் இதை தாண்டி ஒரு சில வெஹிக்கல்ஸ் அது வந்துட்டு தான் இருக்கு, அது பார்த்த ப்ரூஃப் நானே இருக்கேன். ரெகுலராக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு வெஹிக்கலை பார்த்தா அதுக்கு ஹெவியான ஃபைனை இம்போஸ் பண்றது, அப்பப்போ கவர்மெண்ட் கிரியேட் பண்ண வெண்டிங் ஜோன்ஸை இன்ஸ்பெக்ட் பண்றது. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல தான் நிறைய இல்லீகலான விஷயங்களும் நடக்கும். பட் வெயிட், நான் கவர்மெண்ட் மட்டும் சொல்லல, பப்ளிக்கான நமக்கும் சில வேலைகள் இருக்கு. சிட்டிசன்ஸ் ஆல்சோ ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபுட்பாத்ல வெஹிக்கல்ஸை ரைட் பண்ணாம, நம்ம வெஹிக்கல்ஸை ரொம்ப நாளாவே ஒரே இடத்துல பார்க் பண்ணி வைக்காம, முக்கியமா கண்ட இடத்துல குப்பையை கொட்டாம நம்மளும் பார்த்துக்கணும். இஃப் கவர்மெண்ட் ரெஸ்பெக்டிங் அவர் லிவ்லிஹுட்ஸ், நம்மளும் நம்மளோட எஃபர்ட்ஸை கொஞ்சமாச்சும் போட்டுதான் ஆகணும். இது வந்து ஒரு சொல்யூஷன் இல்லை, இது வந்து மேண்டேட்டரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பப்ளிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும். சில பப்ளிக்கை இக்னோர் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் பண்ணால் அது எந்த ஒரு விதத்துலையும் பப்ளிக் டெவலப்மெண்ட் கிடையாது. இஃப் பெங்களூர் அந்த 3 திங்ஸ்லையும் சக்ஸஸ் ஆயிருச்சுன்னா, தென் இட் வில் பி a big road model for every cities around India. But the real question is, will the Bangalore government and public citizens can be able to make it happen? Let me know your opinions and thoughts in the comment section below. And இந்த மாதிரி டாபிக் நான் ஏதாச்சும் பேசணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அது கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு as much as possible ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.